சரி, நம்ம இதில் ஒரு லாஜிக் கேள்வி ஒன்றை பார்ப்போம் பிள்ளைங்க. என்னென்னா, இப்போ ஒரு ரூமில் 3 சுவிட்ச் இருக்குது, ரைட்டா? அந்த 3 சுவிட்ச், அந்த லைட்டுக்கான ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை ஒரு ஆள் கேட்காரு, எத்தனை தரம் இந்த சுவிட்சை போட்டு நீங்கள் இந்த லைட்டுக்குரிய சுவிட்ச் தான் என்று கண்டுபிடிப்பீங்க இது ஒரு ஆள் கேட்காரு. அப்போ எத்தனை தரம், இது கொஞ்சம் லொஜிக்கலான திங், ரைட்டா? சிலர் மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க, அது லொஜிக் இல்லை. உதாரணமாக 3 டைம் ஒரு டைம் போட்டால், இல்லாட்டி லைட் ஒர்க் ஆகாட்டி, இவ்வாறான யோசிப்பாங்க. இது லொஜிக் இல்லை, விளங்கு தானே? இதெல்லாம் லொஜிக் இல்லை. இப்போ நாம் இது டிரெக்டான லொஜிக்காக யோசிக்கணும், சரியான லொஜிக். அதாவது 3 சுவிட்ச் இருக்குது, இந்த லைட்டில் சுவிட்சை கண்டுபிடிக்கணும். இந்த 3ல் தான் லைட்டில் சுவிட்ச் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிற? சரி பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது சுவிட்சை போடுறேன், இந்த லைட் ஒன் ஆகலை, ரைட்டா? மேக்ஸிமம் எத்தனைவே? ஏன்னா சில நேரம் முதலாவது தரம் லைட்டை போட்டோம்னா முதலாவது அந்த சுவிட்சாக இருந்துட்டுண்டா. ஆகவே மேக்ஸிமம் ஆகக்கூடன எத்தனைவே. ஆகவே ஒரு தரம் போடுறேன் முதலாவது சுவிட்சை, லைட்டு பத்தலை. சரி, ரெண்டாவது தரம் போடுறேன், ரெண்டாவது சுவிட்சை போடுறேன், இந்த லைட்டு பத்தலை. அப்போ 2 தரம் போட்டிருக்கேன். அப்போ 3வது சுவிட்சை போடணுமா அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு? அவங்க லைட்டை பற்ற வச்சு காட்டுன்னு சொன்னாங்களா? இல்லையே. ஆகவே நாம் முடிவெடுக்கலாம், 3வது இருக்கிறது தான் இந்த லைட்டினுடைய சுவிட்ச். அதாவது 2 சுவிட்சை போட்டோம்னாலே நமக்கு 2 சுவிட்சும் வேலை செய்யாட்டி 3வது இருக்கிறது தான் என்ன இதுக்குரிய ஆன்சராக இருக்குது. அதாவது 3வது இருக்கிறது தான் இந்த லைட்டர் சுவிட்ச், அதை நம்ம போட தேவையில்லை. ஆகவே எத்தனைவே? 2வே. அவை 2 தரம் போட்டாலே காணும் நமக்கு இந்த சுவிட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்டா?